ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 10 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து செடி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே செடி வளர்க்குற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்குமே இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட அப்பப்போ ஃபோன் போட்டு என் ஹஸ்பண்ட்ட தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னேன். இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்க. தண்ணி ஒழுங்காக ஊற்றிருக்க மாட்டாங்களோ, ஏன்னா அவங்களும் காலையிலே போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. ஸோ தண்ணி ஒழுங்காக ஊற்றிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்க நல்லாவே கேர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் சின்ன வெள்ளேரி பிஞ்சாக தான் இருந்துச்சு. நான் அது வாடி கூட போயிருக்கோம் அப்படி தான் நினச்சி வந்து பார்க்க வந்தேன். ஆனால் அது வந்து நல்லா பெரிய காயாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எந்த செடியுமே வாடலைங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பப்போ மழையும் பெஞ்சிருக்கும் போல். நாகர்கோவில் சைடு வந்து அப்போ மழை பெய்யுங்க. பாருங்கள், வெள்ளரி பூவெலாம் பூத்துருக்கு. ஸோ எப்படி இன்னும் காய்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் துளசி, கருந்துளசி சின்னதாக வச்சுருந்தேங்க. பிள்ளைங்களுக்காண்டி தான், சளி அப்படி இந்த பிரச்சனைகளுக்காக நான் கருந்துளசி பிடுங்கி வச்சுருந்தேன். அதுவுமே டபுள் மடங்காக பெருசாக இருந்து. ஸோ எனக்கு ரொம்ப பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.